அந்த தூக்கு தண்டனை அனுபவிப்பேன் சந்தோஷமா போனார். ஜெயிலே தூக்கு தண்டனைக்காக இந்த காலம் தாழ்த்தப்பட்டு கொண்டிருந்தது. அந்த காலத்திலே என்ன நடந்தது என்றால், இவருக்கு அந்த நாட்களிலே பெரியம்மை என்று ஒரு நோய் வந்தது. இப்ப கொலராவை விட மோசமான நோய். அந்த நோய் வந்தால் பெரும்பாலும் ஒருத்தரும் தப்ப மாட்டார்களாம். நான் சொல்ல கேள்வியிலே சொல்லுகிறேன். இவருக்கு அந்த பெரியம்மை நோய் வந்து விட்டது. ஜெயிலே இருந்தால் இவராலே மற்றவர்களுக்கும் இந்த நோய் பரவிவிடும் என்ற காரணத்தினாலே கோர்ட்ல ஏதோ கொண்டு வந்து ஒரு தீர்மானம் பண்ணி இவரை வீட்டுக்கு நிச்சயமா சாவார் என்ற வருத்தம், அவரை அழைத்து கொண்டு போங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் அவரை அழைத்து கொண்டு போக உறவினர்கள் கூட ஒருவரும் தயாராக இல்லை, இந்த நோய்க்கு பயந்து. அந்த கூட பிறந்த சகோதரர்கள் எல்லாருமாக சேர்ந்து ஒரு வெளியிலே இருந்த ஒரு பாலடைந்த வீட்டுக்குள்ளே ஒரு கட்டிலை போட்டு இவரை கொண்டு போய் அங்கே கடத்தி விட்டார்கள். கடவுள் பண்ணுகிற அதிசயத்தை பாருங்கள். அந்த மனிதன் சில நாள் அதில் இருந்து தப்பி விட்டார். நோய் மாறிவிட்டது, தப்பி விட்டார். ஜெயிலாக வெளியில வந்து விட்டார். ஆகவே நீ அதை திருப்பி கூப்பிட்டு தூக்கில போட முடியாது, தப்பி விட்டார். பிறகு கொஞ்சம் ஒழுங்காக ஆகிவிட்டார், வேலை செய்தார், பயன் செய்தார், பயன் பெற்றார். இப்ப இளைஞனாக அவருக்கு ஒரு திருமணம் பண்ணி வைத்தார். இப்பவும் எனக்கு தெரியாது, இந்த கதையில நான் இன்னும் உள்ள வர இல்லை. திருமணம் பண்ணி வைத்து விட்டார்கள். அவருக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை, ஆண் பிள்ளை, ஒரே ஆண் பிள்ளை பிறந்தான். இப்ப நான் வந்துட்டேன் கதைக்குள்ளே. அவனுக்கும் எனக்கும் ஒரு வயசு, அந்த பையனுக்கும் எனக்கும் ஒரே வயசு. எங்க ஊர்ல சொல்லி ஆச்சரியப்படுவார்கள். அந்த பிள்ளை குழந்தையாக இருக்கிற பொழுது இந்த அன்பின் காரணமாக இவர் என்ன செய்வாராம், ஒரு கூடையிலே தூக்கி அந்த பிள்ளையை வைத்து தலையிலே வைத்துக் கொண்டுதான் எல்லா இடமும் போய் திரிவாராம். அவ்வளவு அன்பு அந்த பிள்ளையிலே. இப்ப இந்த பிள்ளை வளர்ந்து விட்டான். எங்க ஊர்ல சண்டைகள் ஆரம்பித்து விட்டது. இப்ப இந்த பிள்ளை எல்லாரும் எங்க ஊர்ல வெளிநாடு போக தொடங்கினார்கள். இந்த பிள்ளை பிடிவாதம் பிடித்தான், என்னையும் வெளிநாட்டுக்கு அனுப்பு என்றான். தந்தைக்கோ என்னமோ உள்ளூர ஒரு பயம், என்னன்னு தெரியாது, உள்ளூர ஒரு பயம். வேணாம்டா நீங்க இது போக வேண்டாம் தடுத்தார். அவன் சொன்னான், நீ அனுப்பாட்டி நான் தற்கொலை செய்து சாவேன். இப்ப ஒன்றும் பண்ண முடியவில்லை. சரி அனுப்புறேன் என்று சொல்லி மனைவியினுடைய தாலி கொடி வீடு வாசல் எல்லாம் விட்டு அவனை வெளிநாடு அனுப்புவதற்கு ஒழுங்கு செய்தார்கள். பயந்து ஒழுங்கு செய்கிறார் அந்த தகுப்பன். அப்ப அந்த காலத்திலே கொழும்புக்கு வந்து பிளேன் ஏற்ற வேண்டும். அந்த குடும்பத்தவர்கள் எல்லாருமாக வந்து அவனை சந்தோஷமாக பிளேன்ல ஏற்றி அனுப்பிவிட்டார்கள். அங்கே அனுப்பிவிட்டு யாழ்ப்பாணத்துக்கு வர ஒரு 8 மணி நேரம் ஆகும். ரயிலே இவர்கள் வந்து இங்கே இறங்குகிறார்கள். செய்தி வந்திருக்கிறது, உங்கள் பிள்ளை பிளேனிலேயே இறந்து போனான். பிளேனில் என்ன நடந்தது என்றால், அவன் போகிற பொழுதே சாடையாக வயிறு வலிக்கிறது என்று சொன்னான். இவர்கள் அதை கவனிக்கவில்லை. ஏதோ உணவு பொருந்த அது அவனுடைய அப்பெண்டிசைட் அது வீங்கி பிளேன்ல போகிற பொழுதே அது வெடிச்சு போயிடுச்சு. பிளேன்லேயே சடலமா போய்விட்டான். அந்த 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 மரண வீட்டுக்கு நான் போயிருந்தேன். எல்லாரும் அந்த தாய் சகோதரங்கள் எல்லாம் கதறி அழுகிறார்கள். நான் சொன்ன இந்த மனிதர் இருக்காரே, அப்படியே கல்லு போல உட்கார்ந்திருந்ததை நான் பார்த்தேன். அப்பதான் கடவுளை நினைத்தேன், அந்த கத்தியால அவர் குத்தின அன்பு திருப்பி யாராவது குத்தி இருந்தால் கூட இவர் கவலைப்பட்டிருக்க மாட்டார். ஒரு உயிரினுடைய பெருமதி அவருக்கு தெரியாமல் போயிருக்கும். கடவுளுக்கு இவருக்கு தண்டனை கொடுப்பதில்லை. ஒரு உயிரை பறித்தாய் அல்லவா, ஒரு உயிரினுடைய பெருமதி என்ன என்று தெரிந்து கொள் என்பதற்காக அந்த பிள்ளையை பறித்து அவரை துடிக்க வைத்த காட்சியை கண்ட பொழுதுதான் நான் நினைத்தேன், விதி என்று ஒன்று இருக்கத்தான் செய்கிறது, ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. அந்த விதியை 3 கூறுகளாக பிரிக்கிறார்கள். அந்த கூறுகளிலே முதல் கூறு சஞ்சித வினை. சஞ்சித வினை என்றால் என்னவென்றால், சுருக்கமாக சொல்லிவிடு. சஞ்சித வினை என்றால் என்னவென்றால், நீங்கள் பல பிறவிகளிலே வினைகள் செய்து கொண்டு வருகிறீர்கள். சில வினையினுடைய பயனை அனுபவித்து விட்டீர்கள். சில வினையினுடைய பயன்கள் அனுபவிக்கப்படாமல் எஞ்சி இருக்கிறது. அப்படி எஞ்சி இருக்கிற வினைகளினுடைய தொகைக்கு பெயர் சஞ்சித வினை என்று பெயர். பல பிறவிகளிலே நீங்கள் செய்து அனுபவிக்காமல் மிச்சமாக இருக்கிற வினைகள், அந்த வினைகளுக்கு சஞ்சித வினை என்று பெயர். அதுதான் மொத்த வினை. ஒரு பிறவி நீங்கள் எடுக்கிற பொழுது ஆண்டவன் என்ன செய்வான், அந்த வினை கூட்டத்துக்குள்ளே பக்குவப்பட்ட சில வினைகளை எடுத்து, இந்த பிறவியிலே இதை இவ்வளவு காலத்துக்குள்ளே நீ அனுபவித்து விட்டு வா என்று காலமும் நியதியும் அமைத்து அனுப்புகிறான். மறந்து போகாதீர்கள். நான் என்னுடைய இந்த பிறவியிலே நடக்கிற ஒவ்வொரு செயலும் என்னுடைய வினை அனுபவம் தான். இந்த பிறவிக்கு வருகிற பொழுதே கடவுள் தீர்மானித்து அனுப்பி விடுகிறான். இதுதான் உனக்கு வேலை. இந்த பிறவியிலே இவ்வளவு நாள் நீ இவ்வளவு வேலை, இவ்வளவு இன்பத்தை அனுபவிக்க வேண்டும், இவ்வளவு துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். இதுல இருந்து தப்ப முடியாது.
இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிப்பதற்கு காலம் நியதிக்கிறான். அதுதான் நம்முடைய ஆயுள் காலம். அந்த காலம் முடிகிற பொழுது எவனாக இருந்தாலும் போகத்தான் வேண்டும். ஒருவர் தப்ப முடியாது. சில பேர் இந்த இப்ப பார்த்தா கடற்கரையில பார்த்தா வேகமாக நடக்கிறார்கள். என்னென்றால் நான் இன்னொரு 10 வருஷம் கூட இருக்க போகிறேன். சில பேர் டயட், நான் எண்ணெயே சாப்பிட்றது இல்லை என்றால், நீ சாப்பிட்டால் என்ன சாப்பிடாவிட்டால் என்ன, போற திகதியிலே போய் காண்பிக்க. ஏனென்றால் இதை நியமித்தவன் மேலே இருக்கிற ஒருவன். நான் பொய் சொல்லவில்லை. அதற்காக உங்களுடைய ஊக்கத்தை சிதைக்கிறேன் என்று நினைக்காது. முயற்சி பண்ணுங்கள், அதுக்கு என்ன நல்லது. அப்படி இல்லாமல் எங்கே எது நம்மை தாக்கும் என்று ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. சில காலத்துக்கு முன்பு யூடியூப் பார்த்து கொண்டிருந்த பொழுது எனக்கு வியப்பு பாருங்கள். ஒரு காதலனும் காதலியும், ஒரு வெளிநாட்டிலே ஒரு காதலனும் காதலியும் கைபிடித்து கையை கோர்த்து கொண்டு இனிமையாக பேசிப்படி நடக்கிறார்கள். அது இப்படி ஒரு வீதி, அதுக்கு பிறகு இப்படி ஒரு வீதி, அதுக்கு பிறகு நடக்கிற கொரடோர், அதுல நடக்கிறார்கள். அப்படி நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த வீதிக்கு அப்பா, அதெல்லாம் ஒவ்வொன்றும் 6 பாதை வீதி. இதுக்கு அடுத்ததாக இருக்கிற அந்த வீதியிலே ஒரு பெரிய ட்ரக் வருகிறது, பெரிய வாகனம், இந்த பாரமேத்திர வாகனம். என்னவோ நடந்து அந்த வாகனத்தினுடைய சில் உடைந்து விட்டது. அந்த வாகனத்தினுடைய சில் உடைந்து விட்டது. உடைந்து அந்த சில் ஓடின வேகத்திலே அப்படியே, அது பிரம்மாண்டமான சக்கரம், அப்படியே ஓடி வந்து அந்த தடையை தாண்டி அடுத்த பாதையிலே குறுக்கே ஓடி வந்து இவர்கள் காதலாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பதான் அவன் என்ன பேசினானோ யாருக்கு தெரியும்? அன்பே உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி இருப்பான். அந்த நேரம் பார்த்து கடவுள் கைவிட்டார். வந்த சக்கரம் இவன் தலையிலே அடிக்க அப்படியே அவன் சடலமாக விடுவதை பார்த்தேன். யாருக்கு எது நடக்கும், எப்படி சொல்ல முடியும்? ஒன்றும் தெரியவில்லை. எனக்கு தெரிந்த ஒரு ஆசிரியர் எப்பொழுதும் என்னை கண்டால் சொல்லுவார், ஜெயரா உடம்பை இப்படி வைத்திருக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் காலையிலே வாக் போடுவார், எனக்கு புத்தி சொல்லுவார். என்னிலே ரொம்ப அக்கறை உள்ளவர், அன்புள்ளவர். அப்படி நடுவே புத்தி சொல்லுவார். நானும் அப்பப்ப போய் பார்க்கறது உண்டு. அது குறையிற உடம்பு தானே குறையும். நான் சொல்றது, எக்ஸசைஸ் செய்து பூனையை யானையாக்க முடியாது, சாப்பாடு கொடுத்து பூனையை யானையாக்க முடியாது, எக்ஸசைஸ் செய்து யானையை பூனையாக்க முடியாது. அதற்கு இன்னொரு லட்சணம் இருக்கிறது என்று நான் சொல்லிவிட்டு விட்டு விடுவேன். இந்த ஆசிரியர், நான் இதை ஏன் சொல்ல வந்தேன்னா, அன்பாக ஒவ்வொரு முறையும் சொல்லுவார். என்ன நடந்தது என்றால், சுனாமி வந்த அன்று அவர் வாக் போக புறப்படுகிறார். கடற்கரையில தான் வாக் போவார். கடற்கரையில் வாக் போக புறப்படுகிறார். வழக்கமாக பேர பிள்ளையும் கூட்டிக் கொண்டு போவார். அன்றைக்கு அந்த பேர பிள்ளை ஏதோ தூக்கத்திலிருந்து பட்டு நான் எழும்ப மாட்டேன் பிடிவாதம் பிடிச்சிட்டான். அவனை விட்டுட்டு இவர் வாக் போக சுனாமி அலை வந்து அவரை கொண்டு போய்விட்டார். வாக் போகாமல் இருந்திருந்தால் அவர் 20 நாள் வாழ்ந்திருந்தார். இதெல்லாம் யார் கணித்தது, யார் தீர்மானித்தது? ஒன்றும் புரியவில்லை, ஒன்றுமே புரியவில்லை. இதைத்தான் நம்முடைய பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், விதி. இந்த சஞ்சித வினையிலே இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை எடுத்துக்கொண்டு ஒருவன் ஒரு பிறவிக்கு வருகிறான். அந்த பிறவியிலே அவ்வளவுதான் அவனுக்கு வினை, அதை அனுபவிக்க வேண்டும். அப்போ இப்போ இங்க பாருங்க, இதுல ஒரு குவியல் பணம் இருக்கிறது. இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இப்படி செலவழித்தால் இந்த பணம் முடிந்துவிடும். அப்போ முக்தி கிடைக்கும். அப்படித்தானே நாங்கள் நினைக்கிறோம். சஞ்சித வினையில இருந்து பிராப்த வினைக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து அனுபவிக்க பிராப்த வினை முடிந்து போய்விடும், சஞ்சிதம் முடிந்து போய்விடும். அப்போ நாங்கள் இனி ஆண்டவனை அடையலாம். அப்படி இல்லை. இதுல என்ன கொடுமை என்று கேட்டால், ஆண்டவன் இந்த பிறவியிலே இவ்வளவு வினையை அனுபவி என்று எனக்கு தந்து விடுகிறான் அல்லவா, அதை அனுபவிக்கிற நேரத்திலேயே நாங்கள் புது வினைகள் செய்ய ஆரம்பித்து விடுகிறோம். நீ வந்த பிறவிக்கு வந்ததனுடைய நோக்கம், இந்த பிறவியிலே இவ்வளவு வினையை தீர்த்து விட்டு போகத்தான் வந்தாய். தீர்த்து விட்டு போக வந்த நீ இந்த பிறவியிலே வந்து புது வினைகள் செய்ய ஆரம்பித்து விட்டாய். அந்த புது வினைகள் செய்கிற வினைகளுக்கு ஆகாமிய வினை என்று பெயர். இதுதான் வினையினுடைய 3 கூறுகள். ஒரு பெரிய பணக்கார தந்தை பிள்ளையை கூப்பிட்டு பாக்கெட் மணிக்கு வச்சிரு என்று 1 லட்சம் ரூபாய் கொடுத்தார். பாக்கெட் மணிக்காக இந்த 1 லட்சம் ரூபாய் நம்ம நிலைக்கு கொடுப்போம். அவர் பெரிய கோடீஸ்வரர். 1 லட்சம் ரூபாய் பிள்ளைக்கு கொடுத்து இதை நீ பாக்கெட் மணியாக வச்சிரு என்று கொடுத்தார். இவன் அந்த பெரிய பணக்காரனுடைய வியாபாரியினுடைய பிள்ளை அல்லவா, அவன் என்ன செய்தான்,
அந்த 1,00,000 கொண்டு போய் செலவழிக்கவில்லை, அதை முதலாக்கி இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்து கொண்டு திரும்பி வந்து விட்டான். இப்படித்தான் நம்மில் பல பேர் இருக்கும். நம்மில் பல பேர் அதாவது நமக்கென்று தந்து அனுபவித்து தீர்க்க வந்த வினையை வந்த இடத்திலே புது வினைகள் செய்வோம். புது வினைகள் செய்தால் அது ஆகாமிய வினையாகி பழையபடி சங்கீத வினையிலே போய் சேர்ந்து விடுகிறது. அப்ப எப்பதான் சார் இந்த வினை முடியும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இதற்கு பெரியவர்கள் நுட்பமான பல பதில்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த வினை அனுபவம் இருக்கிறதே, கெட்டித்தனம் பண்ணி நீங்கள் தப்ப முடியாது. கெட்டித்தனம் பண்ணி தப்ப முடியாது. ஊழி பெருவழி யாவுள என்கிறார் திருவள்ளுவர்.